கதை 5. வளமான எலி. ஒரு கோவில் அருகில் ஒரு எலி வசித்து வந்தது. அந்த எலி அங்கிருந்த எந்த பொருளாலும் தனக்கு சொந்தம் என உரிமை கொண்டாடி வந்தது. மேலும் அந்த பொருட்களை வேறு யாரேனும் பகிர்ந்து கொள்ளவோ தொடுவதற்கோ கூட விடுவதில்லை. அந்த பகுதியில் புனிதமான குணமுடைய ஒரு மனிதர் அந்த எலி வசிக்கும் இடத்தின் அருகிலுள்ள கோவிலுக்கு வந்து போவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் மிகவும் இரக்கமான குணம் உடையவர். தினமும் அங்கு வரும்போது அந்த எலிக்கு ஏதேனும் உணவு கொடுத்து வந்தார். ஒருமுறை அந்த எலி புனிதரை பார்த்து, மரியாதைக்குரிய சுவாமிஜி, என்னை என்னுடைய பசியிலிருந்து முற்றிலுமாக நீக்க இயலுமா எனக் கேட்டது. அதற்கு அவர் உதவுவதாக முன்வந்து ஒரு பளிங்கு கல்லாலான தெளிவான கூண்டுக்கு உள்ளே எலியை வைத்தார். நீ இந்த கூண்டிற்குள் இருக்கும் வரை உனக்கு பசி ஏற்படாது எனவும் கூறினார். எலியானது தனது தேவையை பூர்த்தி செய்த சந்தோஷத்துடன் அந்த பளிங்கு கூண்டிற்குள் திருப்தியுடன் சிறிது நேரம் இருந்து வந்தது. அந்த வழியாக ஒரு பூனையும் உணவு தேடி வந்தது. கூட்டில் உள்ள எலியின் அருகிலும் சுற்றிலும் உணவுப் பொருட்கள் பரவலாக இருப்பதைக் கண்டு குதித்து கொண்டு மகிழ்ச்சியுடன் அவைகளை உண்ண ஆரம்பித்தது. இந்த செயலை கூண்டிற்குள் இருக்கும் எலி அமைதியற்ற நிலையில் பூனை உணவுகளை உண்பதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்தது. அந்த சமயம் தனக்கு பசியின்மைக்காக உள்ள பளிங்கு கூட்டையும் விட மனமில்லாமல் இருந்தது. இப்படியே நேரம் செல்ல செல்ல பூனையின் செயலால் பொறுமை இழந்த எலி கூண்டிற்குள் இருந்து வெளியில் குதித்தது. எலி வெளியே வந்த அதே நேரத்தில் பூனை எலியை பிடித்து சாப்பிட்டுவிட்டது. அதிக ஆசை முடிவில் துயரத்தையே கொடுக்கும்.